வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப அவசியம்தான், ரொம்ப முக்கியம்தான். அதே சமயம் பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட லைஃப் ரொம்ப ரொம்ப சூப்பரா, ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு சமுதாயத்துல நம்ம நல்ல பேரையும் சம்பாதிக்க முயற்சி பண்ணணும். அதாவது பணம் நம்மளோட வாழ்க்கைய ரொம்ப உயர்த்தவும் செய்யும், அடி பாதாளத்துல கொண்டு போய் விட்டுடும். நம்மள வந்து நம்மள வந்து வாழ்த்துறவங்க வந்து குறைவா இருந்தாலும் நம்மள திட்டுறவங்க வந்து அதிகமா இல்லாம நம்ம பாத்துக்கணும். அதை விட்டுட்டு பணத்தால எதை வேணாலும் வாங்கிடலாம், என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா நம்ம லைஃப்ல தோத்துருவோம். இதை விளக்குற ஒரு குட்டி கதையை ஒண்ணு நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்மளோட சேனல் பிரியா சங்கர் டாட்ஸ் அப்படிங்கிற நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ அந்த ஒரு குட்டி கதை என்னன்னு பார்க்கலாமா? ஒரு ஊர்ல செல்வந்தர் ஒருவர் வந்து ரொம்ப செல்வ செழிப்பா வந்து வாழ்ந்துட்டு வந்தார். அவர் எப்பயுமே வந்து அவருடைய செல்வத்தால அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாமே அவருக்கு ரொம்ப மரியாதையா தலை வணங்குவாங்க, ரொம்ப வந்து மரியாதை கொடுப்பாங்க. ஒரு நாள் இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த செல்வந்தர் வந்து இறந்து போயிட்டாரு. அவர் வந்து பூமியில வந்து நமக்கு எல்லாருமே ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே செருக்கோடையே அவர் வந்து சொர்க்கத்துக்கு போனாரு. அங்கே போயிட்டு இருக்கும்போது அங்க வாசல்லயே வந்து சொர்க்கத்தோடைய காவலாளி வந்து தடுத்து நிறுத்தினான், அவரை வந்து போக விடாம. உடனே வந்து அந்த செல்வந்தர் வந்து சொல்றாரு, நான் ரொம்ப நல்லவன், நிறைய பேருக்கு நான் வந்து உபகாரங்கள் எல்லாம் செஞ்சிருக்கேன், நிறைய உதவி எல்லாம் பண்ணிருக்கேன், என்ன ஏன் நீ தடுத்து நிறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தர் வந்து கேக்குறாரு காவலாளி கிட்ட. அப்படியா, எப்படி, எந்த விதத்துல நீ எந்த மாதிரியான உபகரணங்கள்லாம் நீ வந்து செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளி வந்து கேக்குறாரு. உடனே வந்து செல்வந்தர் சொல்றாரு, நான் இறக்குறதுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன் பசியால வாடிய ஒருவருக்கு 20 ரூபாய் கொடுத்து உதவி செஞ்சேன். அப்புறம் வீடு கூட இல்லாம பிளாட்பாரத்துல இருந்த ஒருத்தருக்கு 10 ரூபாய் கொடுத்து உதவி செஞ்சேன். இன்னைக்கு கூட நான் இறக்குறதுக்கு முன்னாடி பிச்சைக்காரன் ஒருவனுக்கு 5 ரூபாய் தர்மம் கொடுத்தேன் அப்படின்னு அவர் செஞ்ச தர்மத்தை எல்லாம் ரொம்ப பெருமைப்படுத்தி ரொம்ப பெருசா வந்து பெருமையா வந்து பேசிட்டு இருந்தாரு. இதை கேட்ட காவலாளி, கொஞ்ச நேரம் இரு, நான் போய் கடவுள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாரு. உள்ள போன காவலாளி உடனே திரும்பி வந்து ஒரு 40 ரூபாய் வந்து அந்த செல்வந்தர் கையில கொடுத்தாரு. என்ன அந்த 40 ரூபாய்னா அவர் கொடுத்த அந்த 35 ரூபாய், அதாவது தர்மமா கொடுத்தாரு இல்லையா, அந்த 3 பேத்துக்கு கொடுத்த அந்த தர்மம் கொடுத்த அந்த அதனுடைய கூடுதல் வந்து 35 ரூபாய். அந்த 35 ரூபாயோட 5 ரூபாய் சேர்த்து கடவுள் உங்ககிட்ட வந்து கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளி அந்த செல்வந்தர்கிட்ட வந்து கொடுத்துட்டு இப்ப நீங்க நரகத்துக்கு போலாம் அப்படின்னு வந்து சொன்னாராம். இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பணத்தால எல்லாத்தையும் எப்போதுமே வந்து விலைக்கு வாங்கிட முடியாது, அது நிரந்தரமான முன்னேற்றமாவும் இருக்காது. நாம சேர்க்கிற புண்ணியம், மத்தவங்களுக்கு நம்ம செய்யற உதவி புண்ணியம் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நம்ம இறந்த பிறகும் நம்ம கூட இருக்கும். அந்த நம்ம செய்யற அந்த புண்ணியத்தை மட்டும்தான் யாராலையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், மென்ஸ் அண்ட் விமென்ஸுக்கு தேவையான பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி இந்த ஆப்புக்குள்ள வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.